நம்ம இலக்கியா இருந்துட்டு, அண்ணன் நட போட்டுக்கிட்டு, பேக்கிரவுண்ட் மியூசிக்க போட்டுக்கிட்டு, இந்த அஞ்சலி கிட்ட போறதுக்குள்ளேயே, இந்த அஞ்சலிய யோசிச்சு மயக்கம் வர மாரி நடிச்சு, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டா. இந்த அஞ்சலியோட கனவே தேவையில்ல போல. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலி வசமா வந்து சிக்கிக்கிட்டு, சின்ன பின்னமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருப்பா. அந்த ஒரு கனவு மட்டும் நிஜமா இருந்துச்சு அப்டின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். கார்த்திக் இருந்துட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் ரூம் கூட பார்க்காம, அடிச்சு தொரத்தி தொரத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு வந்து கொன்னிருப்பாரு. இந்த மாரி நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். சரி ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கனவுன்னு சொல்லிட்டு நம்மள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க கௌதம் வந்துட்டு இதுல என்ன நடக்குது? அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக கோர்ட்டுக்கு வரல? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வாயாலேயே சொல்லி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது உன்னோட வக்கீல் என்கிட்ட வெல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான ஒரு பதிலடிய குடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எந்த ஒரு விஷயமுமே தெரியாம தான் எதுக்காக வரல அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தான் அவரோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இவ்ளோ நம்புன அந்த லாயர் இருந்துட்டு நம்ம கௌதம இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போ வார்னிங் குடுக்குறாங்க. அதாவது எஸ்எஸ்கே வந்து சொல்றாரு, இந்த மாரி தான் உன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு இனிமே எந்த ஒரு வழியுமே கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி ஜெயில்ல தான் இருக்க போறா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா கௌதம்? உன்னோட பொண்டாட்டி இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ நாளைக்கு காலையில உயிரோட பார்க்க முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சிய நம்ம கௌதமுக்கு குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே கௌதம் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, இப்போ இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் எஸ்எஸ்கே நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய நீ கொன்னுட்டா மட்டும் உன்ன நான் சும்மா விட்டுருவேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்கியா? சப்போஸ் என் பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலுமே கூட, உன்னோட குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன். உன்ன நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கிட்ட இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. "என்ன உன்னோட குடுமி என் கையில சிக்கியிருக்குன்னு கூட தெரியாம, நீ இவ்ளோ பெரிய ஆட்டத்த எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்க. அதாவது உன்னோட டாக்குமெண்ட்லேருந்து, பென் டிரைவ்லேருந்து எல்லாமே என்கிட்ட தான் பத்திரமா இருந்துட்டு இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்னு தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நான் வந்து அந்த பில்டிங்க கட்டி முடிச்சு, அதுக்கப்புறம் சேல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட சுயரூபத்த எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரலான்னு நெனச்சேன். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அத வெளிய கொண்டு வர நேரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது எஸ்எஸ்கே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே மொத்த ஆதாரங்களையும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறேன். அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் உன்ன போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தோட வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. கௌதம், "டேய் என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "ஆமான்டா, உனக்கு எல்லாருக்கும் அதாவது உனக்கு எதிரா நான் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய ஸ்டார்ட் பண்ண போறேன். இலக்கியவ நான் காப்பாத்துறனோ இல்லையோ, ஆனா அதுக்கு முன்னாடி உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் பலி குடுக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இல்ல கௌதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே என்ன மன்னிச்சுடு. அந்த மாரிலாம் பண்ணிடாத அப்படின்னு உடனே நம்ம கௌதம் சொல்றாரு, இங்க பாரு எஸ்எஸ்கே எந்த வக்கீல் நான் ஏற்பாடு பண்ணனோ, அதே வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு அப்புறம் வந்து இலக்கியாவ இந்த கேஸ்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வெளிய எடுக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு ஜெயில்ல ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.